பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மிக அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால், நாம தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், ஒருவேளை நமக்கு விரோதமா பல சத்துருக்கள் இருக்கலாம், அந்த சத்துருக்களையும் தேவன் சிநேகிதனாக நமக்கு மாற்றுவார். வேதம் சொல்கிறது, உன் சத்துருவை நேசி என்று. நாம் இந்த உலகத்துல நமக்கு யாருமே சத்துரு இல்லைங்க. நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான காரியம் அதுதான். யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். அது இந்துவாக இருக்கலாம், அல்லது முஸ்லிமாக இருக்கலாம், அல்லது கடவுளே இல்லை என்று சொல்றவங்க இருக்கலாம். ஆனா எல்லோரையும் நம்ம நேசிக்கணும். எல்லோருமே நம்முடைய சகோதரர்கள் என்ற ஒரு பார்வையோடு நாம் வாழ்ந்தால் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அதனால யாவரோட சமாதானமாக இருக்க, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.